அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருக்காங்க. அலோ ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் சரி, அலோ ப்ளவுஸில் வந்து அளவு தப்பாக இருந்ததுன்னா அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இது அலோ ப்ளவுஸு. இந்த அலோ ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களால் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அலோ ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே அலோ ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அதிலிருந்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அந்த அலோ ப்ளவுஸில் ஆல்ரெடி இருக்குன்னு உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வருது. ஸோ 13 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஹைட் வந்து 13 இன்ச்சு கூட இருக்கலாம், இல்லைனா 14 இன்ச்சு இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களோட ஹைட்டை பொறுத்து அந்த ப்ளவுஸ் இருக்கலாம். அது வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எப்போவுமே பாடி சுற்றளவு வந்து மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். அந்த ஊக்குப்பட்டி சைட்லேருந்து அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஐப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் எப்போவுமே வந்து மெஷர் பண்ணணும். அதோட எண்டு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஐப்படிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால அது வந்து கன்சிடர் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு வருது. ஸோ கஸ்டமரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 36 தான். ஸோ பாடி சுற்றளவு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ 36 4 வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். அது 4 பார்ட்டாக வரும்போது இப்போ அந்த 9 இன்ச்சு வந்து அந்த 4 பார்ட்டுக்குமே வந்து 9 இன்ச்சு வரணும். இப்போ நம்ம இதை அளந்து பார்க்கலாம் பாருங்கள், 8.5 இன்ச்சு தான் வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வந்துருக்கணும், 8 இன்ச்சு தான் வருது. ஸோ அது அவங்க அளவு வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்க. 9 இன்ச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். அடுத்தது பேக் சைடு வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 9 இன்ச்சு 18 இன்ச்சு வரணும். நமக்கு 18 இன்ச்சு வந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 19 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து 9 இன்ச்சு வரணும், ஆனால் 8 இன்ச்சு தான் வருது. அரை இன்ச்சு கம்மியாக வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்காங்க. நமக்கு 18 வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இதுவும் வந்து நமக்கு 9 இன்ச்சு தான் வரணும். பாருங்கள், 8 இன்ச்சு வருது. இப்போது இந்த அளவு ப்ளவுஸில் டோட்டலாக வந்து 36 இன்ச்சு வருது. ஆனால் வந்து ஈச் பார்ட்டுக்குமே அந்த கரெக்டான அளவு வந்து வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடுப்பு வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இடுப்பு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். இடுப்போட டோட்டல் சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டு அளந்துக்குங்க. பாருங்கள், நமக்கு 30 இன்ச்சு வருது. ஸோ நமக்கு இடுப்போட டோட்டல் சுற்றளவு 30 இன்ச்சு. அந்த இடுப்பை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 30 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச்சு வரும். பாருங்கள், 7 இன்ச்சு தான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வரணும். ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, 7.25 இன்ச்சு தான் வருது. 7 இன்ச்சு நமக்கு வரணும். அதுக்கப்புறம் இதை வந்து அளந்து பார்க்கலாம். பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக சேர்த்து 15 இன்ச்சு வரணும். பாருங்கள், 15.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு அளந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு தான் வரணும். பாருங்கள், 7 ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்கலாம். ஷோல்டர் வந்து பாருங்கள் 12 இன்ச்சு வருது. ஸோ அந்த கட்டிங்க்கு அதெல்லாம் போகும் ஒரு 12 இன்ச்சு 13 இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் நம்ம ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வருது. இந்த ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்த்து வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க,
பேக் நெக் வந்து ஒரு அளவில் கேட்பாங்க. ஸோ அது அவங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்தது. ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து ஒரு 2.5 இன்ச்சு பக்கம் இருக்குது. ஸோ 2.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானதாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டாட் வந்து பிடிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம கரெக்டானு செக் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், இடுப்பு அளவு 30 இன்ச் வருது. 30 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 இன்ச் வரும். பாருங்கள் 7.5 இன்ச்சு. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு வந்து நீங்கள் பிடிப்பீங்க. 1 இன்ச்சு பிடிச்சா 8.5 இன்ச் வருது. 8.5ல பாதி வந்து 4.25 இன்ச்சு. ஸோ இந்த 4.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரணும். அந்த பேக் டாட் வந்து பிடிக்கிறது. பாருங்கள் அந்த இடத்துல வந்திருக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள். அவங்க 3.25 ஒரு பாயிண்ட்ல தான் அந்த பேக் டாட் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேக் டாட்டோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வருது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பேக் டாட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேக் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுங்க. பாருங்கள் 8.5 இன்ச் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு அளவு பிரகாரம் 9 இன்ச் வந்து வரணும். ஸோ 9 இன்ச்சு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம பேக் சைடு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் சைடு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சென்டர் டாட்டு அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ சென்டர் டாட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். பாருங்கள் 9.25 இன்ச் வருது. 36 சைஸில் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச் வரணும். ஸோ 1/4 இன்ச் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் 9 இன்ச்சு வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்தது இந்த டாட்டோட அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் 2.5 இன்ச்சு வருது. கட்டிங் போக ஸ்டிச்சிங்கில் அவங்களுக்கு ஃபினிஷிங்கு 2.5 இன்ச்சு வருது. ஆனால் ஆஸ் பர் கால்குலேஷனில் 4.5 இன்ச்சு வரணும். 4.5ல அரை இன்ச்சு டாட் போக 4 இன்ச்சு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 2.5 தான் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சென்டர் டாட்லாம் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 1 இன்ச் வருது. ஆனால் நம்ம கணக்கு பிரகாரம் எவ்வளோ வரணும்னா செஸ்ட் அளவையும் இடுப்பளவையும் வந்து மைனஸ் பண்ணுங்கள். பாருங்கள் 6 இன்ச்சு. 6 வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் 3 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச்சில் பாதினா 1.5 இன்ச்சு வரணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு வரணும். ஆனால் அவங்க 1 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ஜாக்கெட்டில் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்தது ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணலாம். ஸ்லீவ் லென்த் எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஒருத்தங்க லென்த்தாக வைப்பாங்க, ஒருத்தங்க லென்த் கம்மியாக வைப்பாங்க. ஸோ அவங்களோட கன்வீனியன்ட் தான். ஸ்லீவ் ஹோலும் அதே மாதிரி தான். அவங்களோட ஸ்லீவ் ஹோல் வந்து சைஸ் என்னவா இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வரும். 36 சைஸுனா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு அந்த மாதிரி எல்லாம் அளவு வந்து மாறுபடும். இப்போது நம்ம ஒரு சைடு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் 5.5 இன்ச்சு. அப்படின்னா ஸ்லீவ் ஹோலோட டோட்டல் ரவுண்டு வந்து 11 இன்ச்சு வரும். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஆர்ம் ஹோலோட ஒரு சைடு வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். பாருங்கள் நமக்கு 6 இன்ச்சு வருது. அப்போ டோட்டல் ரவுண்டு 13 இன்ச்சு வரணும். ஸோ நம்ம ஒரு சைடு மெஷர் பண்ணாவே அதோட ரவுண்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஹோலோட ஒரு சைடுக்கும் ஆர்ம் ஹோலோட ஒரு சைடுக்கும் உங்களுக்கு 1 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ வந்து அளவு வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம பட்டி வந்து மெஷர் பண்ணலாம். எவ்வளோ வந்து லென்த் வருதுன்னு மெஷர் பண்ணி பாருங்கள். பாருங்கள் 7 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஆனால் ஆஸ் பர் கால்குலேஷனில் 30 இன்ச்சு உங்களுக்கு இடுப்பு அப்படின்னா உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ இது அவங்க பட்டியிலோட லென்த் அளவு வந்து மிஸ்டேக்காக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பட்டியோட அளவு வந்து பாருங்கள் 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அளவு வந்து அவங்க ரொம்ப கம்மியாக வச்சனால இந்த அளவுக்கு பட்டி வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆஸ் பர் கால்குலேஷனில் போகும்போது ஃப்ரண்ட்டு பட்டி வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வரும். சைடு வந்து ஒரு 3.25 இன்ச்சு வந்து ஆஸ் பர் கால்குலேஷனில் வந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணனால அவங்களுக்கு பட்டியோட லென்த் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அலோ ப்ளவுஸு மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.